அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் 20601 போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 போட்டிருக்காங்க. வண்டி உள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போகிறதுக்கு 2430 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல ஏசி போட்டு ஜம்முன்னு இருக்குங்க. செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போகிறதுக்கு 1460 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போகிறதுக்கு 1040 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போகிறதுக்கு 400 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. அன்ரிசர்வ் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போகிறதுக்கு 220 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் போட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட்டை போடி நாயக்கனூர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ பூனே ஷெட்டோடைய WFE7ங்க. அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட் அவ்வளோதாங்க எடுக்க முடிஞ்சுது. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 4 ஸ்லீப்பர் கிளாஸ், 6 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குட்டி ட்ரெயினுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு காட்பாடி தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. நல்ல மழை வர பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னென்ன ஷார்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக காட்பாடிக்கு போயிடலாம். இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 646 கிலோமீட்டருங்க. மொத்தம் 10 hours 25 minutesல போடி நாயக்கனூர் போய் சேருது. மொத்தம் 9 ஸ்டாப்பிங்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை சென்னையிலேருந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட்டு 10:30 PM இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:55 AM போடி நாயக்கனூர் போய் சேருதுங்க. பெரம்பூர் தாண்டின உடனே நம்ம வண்டி 130 செக்ஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க. இருந்தாலும் வழியெல்லாம் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க.
ஸ்டார்ஸ் 129 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KPD. இங்கே 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக கூட்டமே கிடையாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொக்கும் கூட்டம் இல்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பாலக்காடு வண்டி போயிட்டு இருக்குங்க. ஸோ அதுவே எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடும். இந்த காட்பாடி பார்த்தீங்கன்னா நார்த் வேலூருடைய ஒரு முக்கியமான டவுனாக இருக்குங்க. இங்கேருந்து வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வேலூர் 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. அதுவே நீங்கள் இங்கே இறங்குனீங்கன்னா இங்கேருந்து வேலூர் CMC ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடலாங்க. காட்பாடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு சேலம் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போது 200 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. ஸோ இடையில வர முக்கியமான ஸ்கிப்பிங் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக சேலம் போயிடலாம். இந்த ட்ரெயினில் நமக்கு எல்லா மாவட்டத்தோடைய தலைநகரத்துலையும் மதுரை வரைக்கும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில இருக்கிற எந்தவித டவுன்லையும் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கலங்க. நமக்கு முன்னாடியே ஒரு 30 மினிட்ஸ் டிலேவா சேரன் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்குங்க. அதே போல ஜோலார்பேட்டையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூட்ஸை வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டாங்க. ஸோ ஸ்கிப்பிங் சரியா எடுக்க முடியலங்க. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்கிப்பிங் எடுத்துட்டு நேரா சேலம் போயிட்டே இருக்கும். கரூர், கொச்சின் மற்றும் குணாகுருத்தி ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள லோட்டஸ் மருத்துவமனை உங்கள் ஸ்டார்ஸ் 334 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்க 40 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கரூருக்கு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்குங்க. சென்னையிலேருந்து சேலம் வரதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னா இந்த ட்ரெயினை நான் சொல்லுவேங்க. ஏன்னா இடையில காட்பாடி மட்டும் தான் ஸ்டாப்பிங். நீங்கள் அண்டர்சரில் வந்தால் கூட சரிங்க, பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லாமல் சேலத்துக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினாக இல்லாமல் இருக்குது. வீக்லி 3 டேஸ் மட்டும்தாங்க ஆப்ரேட் ஆகுது. இந்த டெய்லி ட்ரெயினாக விட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் நிறைய பேர் இறங்கி வராங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமா ஒரே ஒரு ரேக் தான் இருக்கு. இந்த ட்ரெயினை பேசன் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் கூடயும் ரேக் ஷேரிங் பண்ணலைங்க.
சேலத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. த்ரீ 86 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாமக்கல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NMKL. இங்கே 33 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இந்த நாமக்கல்ல லாரிக்கு பாடி கட்டுற தொழில் அதிகமாக நடைபெறுதுங்க. அதனால் இந்த ஊருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் நாமக்கலுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து கொல்லிமலைக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஜம்முன்னு நீங்கள் கொல்லிமலைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அங்கே லைட்டிங்கே சரியில்லை. ஸோ அதை உள்ளே வந்துட்டு வண்டி டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து நமக்கு உடனே கரூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க கரூரையும் பார்த்துடலாம். ஃபோர் 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கரூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KRR. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. கரூர் வரத்துக்கு சென்னையிலேருந்து நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரூரில் நிறைய பேர் கீழே இறங்கி வராங்க. ஆனால் இங்கே அண்டர்சூட் கூட ஏறதுக்கு ஆள்லாம் யாருமே இல்லைங்க. பிளாட்ஃபார்மே காலியாக தான் இருக்குது. இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா வெறும் பசுபதீஸ்வரர் கோவில், அமராவதி இது மட்டும் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான கோவிலும் இருக்குது. அது இங்கிருந்து 5 கிலோமீட்டரில் இருக்கிற தான் தோன்றி மலைங்க. அங்கே கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவில் இருக்குது. அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் அந்த கோவிலுக்கு போனாலும் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு வந்து சேர்ந்துடலாங்க. இந்த ட்ரெயின் ஒரு கம்ப்ளீட்டான ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் அண்ட் அண்டர்சர்வ்ல உள்ள கோச்சஸ் இருக்கு. ஸோ இது சாதாரண சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின் தாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் அண்டர்சர்வ் கோச்சஸ் இருந்ததுங்க. அது இந்த ட்ரெயினுடைய ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சதர்ன் ரயில்வேஸ்லேயே ஃபர்ஸ்ட் 3rd AC எக்கனாமி இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம ட்ரெயினில் தாங்க. நானும் கரூர்லேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிற இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸில் ஏதாவது லைட் இருக்குமான்னு பார்க்குறேன். எதுலேயுமே லைட் இல்லைங்க. அதுக்குள்ளே திண்டுக்கல்லே வந்துருச்சு. வாங்க திண்டுக்கல்லை பார்க்கலாம். Superfast Express via
அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 493 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிஜி. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். இங்க நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு இந்த ட்ரெயினில் போன முறை ட்ராவல் பண்ணதுக்கும் இந்த முறை ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஃபேர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் சர்வில் 5 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸ்லீப்பரில் 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி எல்லாத்துலேயுமே 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸ்டார்ஸ் 556 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MDU. இன்னைக்கு மதுரை பார்த்தீங்கன்னா மழையோட வரவேற்குதுங்க. இப்போதான் இங்கே மழை பெஞ்சு நின்று இருக்கு. இங்கே நம்ம 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. போடி வண்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை வரதுக்காக வண்டியை பயன்படுத்துகிறாங்க. ஏகப்பட்ட கூட்டம் இறங்கிடுச்சுங்க. இந்த ட்ரெயினை நவம்பர் 3, 2017 சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டாக இனாகரேஷன் பண்ணாங்க. கொஞ்ச காலம் வரைக்கும் இந்த ட்ரெயின் மதுரை வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா 15 ஜூன் 2023 இந்த ட்ரெயினை மதுரையிலேருந்து போடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 16 ஜூன் 2023 இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க.
ஸ்டார்ஸ் 592 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம உசிலம்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் USLP. இங்கே 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நல்ல மழை பெய்யுது. அவ்வளோ ஒரு அற்புதமான கிளைமேட்டாக இருக்குங்க. வேற லெவலுங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியூஸ் சாதாரணமாகவே நல்லா இருக்குங்க. இன்னும் மழையில் அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நாம் திடீர் மலையில் மேலே போயிட்டு ட்ரெக்கிங்லாம் போயிட்டு மேலே போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணோன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்ல மழை பெய்யுது. என்ன ஒரு அருமையாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஒரு சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்லைங்க இன்னைக்கு. இப்போ உசிலம்பட்டிக்கு பிறகு ஆண்டிப்பட்டி கணவாயோடைய வியூஸ் எல்லாம் வரும். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாங்க.
613 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆண்டிப்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு எப்போவுமே நான் தானே ஸ்டேஷன் கோடு சொல்கிறேன். இந்த முறை ஆண்டிப்பட்டியோடைய ஸ்டேஷன் கோடை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே நம்ம 50 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. உசிலம்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டி வந்த வழியை பார்த்துருப்பீங்க. அதுதான் ஆண்டிப்பட்டி கணவாய்ங்க. என்ன மாதிரி வியூஸ் பார்த்தீங்களா? ஆனால் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா அவ்வளோவா வந்து தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை காலங்க. ஸோ செம சூப்பராக இருந்துச்சு. அதே போல் ஆண்டிப்பட்டி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காகித பூவோட ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆண்டிப்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேருந்து நிறைய மக்கள் கீழே இறங்கியிருக்காங்க. இங்கேயும் நல்ல பேட்டர்னேஜ் இருக்குங்க. சிக்ஸ் 31 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தேனி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TENI. இங்கே 50 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பாருங்க கூட்டத்தை, அவ்வளோதான். அத்தனை பேரும் இங்கே இறங்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து குச்சனூர் கோவிலுக்கு போகிறாங்க. தேனியிலிருந்து குச்சனூர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. ஸோ இங்கிருந்து கோவிலுக்கு போகிறதுக்காக நிறைய பேர் இறங்குறாங்க. தேனியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நாம மதுரையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வண்டியை பொறுமையாக தான் கொண்டு வந்தாங்க, அங்கங்கே சிக்னல் போட்டு. ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ தேனியிலேருந்து நம்ம போடிக்கு போகிறதுக்கு இருந்த ஸ்லாக் டைமும் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்போ நாம டிலேவாக தான் போடிக்கு போய் சேர போகிறோம்.
ஸ்டார்ஸ் 646 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான போடி நாயக்கனூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் BDNK. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 18 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்குங்க. பின்னாடி லோக்கோவை டீகப்பிள் பண்ண போகிறாங்க. வாங்க போயிட்டு லோக்கோ ஷாட்ஸை பார்த்துடலாம். என்ன ஸ்டார்ஸ் எல்லாரும் லோகோ ஷாட்டை பார்த்தீங்களா? லோகோவை டீகப்பிள் பண்ணிட்டாங்க. இப்போ கொண்டு போய் முன்னாடி மாட்டிடுவாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி அண்ட் போடிக்கு தான் நிறைய பேர் புக் பண்ணி வராங்க. போடிக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுங்க. எல்லாருமே மூணாருக்கு போகிறவங்க. இந்த ட்ரெயினில் உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட்டும் கிடைக்கும். அண்டர்சரில் வந்தால் கூட செம்ம சூப்பராக நீங்கள் ஜேர்னி பண்ணலாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.